சிவபெருமானுக்கும் பத்ரகாளிக்கும் நடந்த பயங்கரமான நடன போட்டி பத்தி தெரியுமா? சிதம்பரம் நடராஜர் கோவில் உருவானதுக்கு காரணமே இந்த போட்டிதான். சும்ப நிசும்ப அரக்கர்களை அழிச்ச பிறகும் காளியின் ஆவேசம் அடங்காம தில்லைவனத்தையே ஆட்டி படைச்சாங்க. அப்போ சிவன் வந்து சவால் விட்டார். நடனத்துல என்னை ஜெயிச்சா நீ இங்க இருக்கலாம். மகாவிஷ்ணுவே நடுவரா இருந்தாரு. காளி வெறித்தனமா ஆடினாங்க. சிவனால கூட அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. சிவன் தோக்குற நிலைமைக்கு வந்தாரு. அப்போதான் சிவன் ஒரு தந்திரம் பண்ணாரு. சிவன் திடீர்னு தன் காதுல இருந்த குண்டலத்தை கீழே விழ வச்சு அதை தன் கால் பெருவிரலால் லாவகமா எடுத்து காலை தலைக்கு மேல தூக்கி மீண்டும் காதுல மாட்டி ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார். காளி ஒரு பெண் என்பதால் சபை நாகரீகம் கருதி காலை தூக்க முடியாம வேணும்னே தோத்து போனாங்க. ஆனா அந்த கோபத்துல உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு ஊருக்கு வெளியே போய் உட்கார்ந்தவங்க தான் தில்லைகாளி. இன்னைக்கும் சிதம்பரத்துல நடராஜரை கும்பிட்டு தில்லை காளியை பார்க்கலனா அந்த வழிபாடு முழுமை பெறாது. ஓம் நம சிவாய.